சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் விட்டு கனமழை பெய்தது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன்படி சென்னையில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்தது. மயிலாப்பூர், மெரினா, அண்ணா சாலை, சென்ட்ரல், பாரிமுனை, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. மாநகர் முழுவதும் விட்டு பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையினால் சென்னையில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவுகிறது. இதேபோன்று திண்டுக்கல், சேலம், கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை, ஈரோடு, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.